மன்னா எப்படி இந்த லேடி யாரு? போமா நாங்கதான் இன்னும் போக தேடி இன்னும் போகல ஏடி ஏடி பெருக்காம ஏடி ஊதி உள்ள எல்லாரையும் பட்டுமே வந்துட்டா மறுபடியும் வந்துட்டா வாடி பாடி போடி அர்ஜுன் சாப்பிடாங்களே நாங்க பொம்பளை தெரியாது என்னத்துக்கு மாப்பிள்ளை எகிரி குதிக்கிறான் ஏண்டி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க மன்னா மன்னா ஏங்க எப்படி தப்பிச்சுக்கிட்டோம்? ஆமா என்ன தாலி கட்டின மாதிரி மண்ணா மண்ணா அப்படின்ட்டு ஆமா நீங்க தானே என் புருஷன் என்ன விட்டா வச்சுக்கிட்டு சொல்லி காட்டுங்க. ஐயோ உங்களுக்கு தானே 3 மாசம் நான் உழுவாம இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாதா? நீதான் கண்ணதேரியில வச்சு கூத்தியா என்னடா வம்பாகுது. நாம வந்தது வேற, இவன் வந்து நான் முழுவாம கிரியா. ஆமா இதை ஆபத்துல இருந்து காப்பாத்தி விட்டார். நீ போயிருச்சாமி மண்ணா மண்ணா விட்டு மண்ணை விட்டு மரம் தனியா போகுமா? மரத்தை விட்டு நிழல் போகுமா? நாயோட தான் வாழு போவோம், கட்டோட தான் சருவும் போவோம், கட்டோட தான் நானும் வருவேன். 1000 முறை சொன்னாலும் நீ எவ்வளவுதான் சொல்ல இருந்தாலுமே நீ எனக்கு ஆவாது ஆவாது. நீ யாரு போ. 6 வந்தீங்க ஏங்க ஏங்க? ஆமா நாம அங்க வேற ஒருத்தர் விட்டு வந்துக்கிறோம்ல. யாரு? அட ஆமா மாமன் மாமனார் தலை கல்லு கொடுத்து நீயே போட்டு கொடுத்துருவாங்க. சரி சரி நானே மாமன் அலிலாம கண்ணனும் வந்தோம். அப்புறம் நீங்க தானே வந்தீங்க. ஆமா நான் உன் பொண்டாட்டியா இல்லையான்னு சொல்லி உன் மாமங்கிட்ட போய் நாயத்தை சொல்லலாமா? மாமன் கிட்டியா? மாமன் பார்த்தா அவன் அடிச்சு போடுவாரு. சரி வா போலாம். மாமா ஒரு பெரிய ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டு. என்ன ஆபத்து மாமா? இந்த பொம்பளைய எனக்கு முழுவாம இருக்கா? பொம்பளை எங்க இருக்கிறா? நான் நிக்கிறா பாரு, கழுத்துல வாடி. மாமா ஒரு நிக்கணும் மறைச்சிக்கிட்டியா? மாமா வந்தா அந்த பொம்பளையா வந்தது ஹரிராம கண்ணன் நான் தான். என்ன பொம்பளையா வந்து நீதானா? நான் மட்டும் வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் வண்டினா அள்ளி உசுரோட உனக்கு சமாதி கேட்டுருப்பா. அள்ளியோட நீ கூட மாட்டாமா? என் மாமா நீ மட்டும் வராம இருந்தா நிலம்பு என்ன இருக்கும்? நீ யாலம் தெரியாம காலிட்டு அவதி படலாமா மூளை எட்டு நீ தப்பு பண்ணவன் நீ அடி வாங்கலாம். முதுவா அடிக்கிறாங்கடா பொம்பளைங்களா அவங்களா கருமம் முடிச்சவங்க. கொஞ்ச அடியா குறைஞ்ச அடியா அடிச்சா என்ன பண்ணாங்க?
ஏமாமா அவங்க அடிச்சாங்கன்னு சொல்றீங்க. அவங்க அடிச்சாட்டி ஒவ்வொரு அடியும் அப்படி அந்த ரோஜா பூ எடுத்து ஒத்தரம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு மாமா. மனுஷனாடா நீ காசி யாத்திரை போனா என்ன, நீ உங்க வீட்டுல பணம் விழுந்தா எனக்கு என்ன? இதுக்கு மேலையாவது காசி யாத்திரை மனசுல வச்சுட்டு வா. கருவாடி கொண்டே போடுறேன் அதுக்கு மறந்துக்கலாம். மறுபடியும் வேதாளம் முறங்க மாதிரி ஏற மாட்டேங்குது. அப்பதானே சொன்னேன் என்ன பைத்தியம் மட்டும் நின்னுகிட்ட நீ என் பின்னாடி வாடா, நீ மாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கிற. அல்லேன்னு கூப்பிடுறா பாருங்க நாய் கம்பெனி போலாமா? என் பின்னாடி நீதான், இல்லன்னா நீ போ, நான் தங்குது பறவை போறேன். காட்சி யாத்திரை போனோமா போதும், நீ தான் பைத்தியம் மட்டும் பேசிட்டே எப்பதான் போலான்னு போலாம். ஐயோ அள்ளி, ஐயோ 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 எனக்கு பச்சை தண்ணி அர்ஜுனா தாய தாடா. ஹரிராம கண்ணனுக்கு அதிக தண்ணீர் தாகமா இருக்குது. நான் இந்த ஆலாமரத்து நல்லே இங்கே இருக்கிறேன். இந்த கானகத்துல எங்கேயாவது குளமோ குட்டையோ இருந்தா இந்த கோபாலனுக்காக வேண்டி சிறிதளவு தண்ணீர் கொண்டு வா, நான் இங்கே படுத்துக்கிட்டு இருக்கிறேன். மாமா ஓய் மாமா, நாம போறது காசி யாத்திரை. நானே எனக்கு தெரியாம உங்களை கூட சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வனத்துல குளமா கொட்டே இருக்கும்போது தண்ணி கொண்டான்னு சொன்ன எப்படி மாமா கண்டுபிடிச்சு போக? கவலைப்படாத. காய்ந்த இடத்துல காகா கழுகு கத்தும், குளிர்ந்த இடத்துல குயிலும் மயிலும் கூவும். குளிர்ந்த இடமா தேடி கோபாலனுக்காக வேண்டி தண்ணி கொண்டு வா, தலைக்கு கல் வச்சுட்டு போனி. அது மாதிரி பண்ண மாட்டியா? இந்த டைம்ல பண்ண மாட்டேன், போட்டோ தள்ளி விடுவாங்க. நான் உனக்கு தண்ணி போயிட்டு சீக்கிரம் போயிட்டு கொண்டு வரேன். இங்கே உட்காரு, குரங்கையும் கூட்டிட்டு போ. வரணுங்க குரங்கு இங்க பாரு. ஏங்க அப்படி இருந்தாலும் மாமனுக்கு தண்ணி கொடுக்கணும். மாமாவுக்கு தண்ணி கொண்டு போகணுங்க. ஏண்டா ஏங்க அந்த கண்டரோலி முந்தைங்க அதுக்கு தாங்க கூத்தியே வேண்டாம்னு அப்பயே பல டைம் சொன்னேன். ஆம்பளையா போறோம்னா எல்லாம் செய்யணும்டா. சரி சரி இங்க பாரு. ஏங்க மாமனுக்கு தண்ணி எடுக்க போகணும். சரி மயிலும் கூவுது, மறுபடியும் போவோம். போலாங்க. இப்ப நம்ம அனுமதி விட்டு அடிச்சு நம்மளுக்கு எல்லாம் உடம்பெல்லாம் ஆயாசமா இருக்குது. அதனால இப்ப என்ன பண்ண தண்ணி ஊத்திக்கிறீங்களா? ஐயோ அம்மா மேல எல்லாம் அழுக்கா இருக்குமா, அவ பாருமா அவ பேரு பின்ன பொச்சு கூட கழுவ வந்துக்கிறாங்க. அதனால குளக்கரைக்கு போய் குளித்து நீராடலாம். கிளப்புக்கு போலாம். ஆகட்டும். குளித்து நீராடணும். அடியே எனக்கு எனக்கு அரப்புரண்டனா ரொம்ப பிடிக்கும். அம்மா இல்லம்மா முழு புண்டதான் இருக்குது. டேய் கோமாளி இங்க வா. ஐயாமா இங்க வாடாங்க. வாடா நீ இல்லாத பாற வாயே வர. ஏய் நாங்க குளித்து நீராடணும். எங்களுக்கு என்னென்ன ஆசை தெரியுமா? என்னம்மா உங்களுக்கு என்னடி ஆசை? எனக்கு அரப்புரண்டை வேணும். அம்மா முழுசு எடுத்துட்டு வந்துட்டா. என்னது ஒரு புண்டதான் இருக்குது. அரப்புரண்டை. அட அரப்புரண்டை. ஏமா உனக்கு என்ன வேணும்? எனக்கு வாழை மஞ்சள் வேணும். அம்மா உனக்கு என்ன வேணும்? குட்டை மஞ்சள். அம்மன் சோப்பு வேணும். இந்த பிள்ளை எங்கேயோ தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு போல. அம்மான் சோப்பு. அம்மாம் சோப்பு. அம்மான் சோப்பு ஆமா அந்த சோப்பு. அதெல்லாம் போய் கொண்டுட்டு வாடி. மஞ்சள் அரப்பு எல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு பக்கத்துல தண்ணி ஊத்தணும்.
வாங்கடி வாங்கடி அடி மஞ்சள் அரைங்கலம்மா ஏம்மா உங்க மகாராணி பேர் அள்ளி மகாராணி. ஆனரசு இல்லாம பெண்ணரசி அரசாட்சி பணக்காரி சொத்து பணம் நிறைய நீங்க தாதி பெண்ணு. ஏமா 3 பிள்ளைகளுக்கு விதி இல்ல. நானே சிக்கு முடி போட்டு இடையாது இது முறப்பாதுப்பா. நான் நீசு கட்டுக்கோ. இப்ப நீ நல்லா தேய்ச்சி விடுப்பாங்க. சென்டர்ல உட்கார சேவிங் பண்ணி நீட்டா தண்ணி ஊத்துறேன். நல்லா சுத்தமா நல்லா முல்ல முல்லடா வலிக்குதுடா எல்லாம் சேவ் பண்ணிடுறாயா. ஏ முல்ல ஐயா வருமையாரு. சரிங்க அவசரப்படாத. ஆம்பளை கூட்டானா எல்லாம் ஒன்னூடாது நானாச்சும் பரவாயில்ல ஒரு அரியா பண்ணல. நானாச்சும் கொஞ்சம் கொஞ்சூடா திச்சு அந்த தேவடியாளுக்கு பருதி ஐயா சூரராசக்கு அரியாட்ட முடியும். என்னடி இது உள்ள கருமாதத்தை தூக்கி காட்டிக்கிட்டு காடு மாதிரி சேவிங் பண்ண மாட்டல முட்டா சுத்தம் பண்ணியா நல்லா குளிப்பாட்டினியாடா காலையில தேய்ச்சி விட்டியா தேய்டா ஐயா 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 இரு இது எடுத்துடா அப்பதான் எனக்கு வசமா இருக்கு. ஐயா இப்படி இருப்பாடா ஐயா நான் நல்லா தேய்ச்சி விட்டா தேய்ச்சி விடுறேன். என்னடா பொம்பளை வர வர கோமனை கட்டுறாங்க. அதெல்லாம் மாசத்துக்கு முன்னால அப்படிதான் கட்டுவும் போ உள்ள மஞ்செல்லாம் பூசியாச்சு மாலெல்லாம் பூசியாச்சு. அதனால இப்ப இந்த குளத்துல குதித்து நம்ம நீராடலாம். ஆகட்டும் போடுங்க மக்களுக்காரே.
வந்தாச்சு. இனிமேலு நாம எப்ப இந்த குளத்தால நாம குதிச்சோமோ குளிச்சோமோ அதுல இருந்து இந்த குளம் உங்களுக்கு தான் சொந்தம். ஏண்டி எங்கத்தான் போய் தொலைவையால என்ன இன்னமா கழுவி இப்ப பாவடித்தா? ஐயோ ஐயோ, இந்த பொம்பளைங்களை 4 ஆம்பளைங்க வச்சு கூட மேய்ச்சி பிள்ளாண்டி ஆயா, 4 பன்னிக்குட்டி கூட வச்சு மேய்ச்சி பிள்ளான், இந்த கிளை வச்சு மேய்க்க முடியாது. இருந்தாலும் இனிமேல் இந்த குளம் உங்களுக்கு தான் சொந்தம். அதனால இப்பொழுதே வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும். அதனால ஒரு பட்டையை தடித்து உங்களை போல ஒரு அழகான உருவத்தை செய்து வைக்கிறோம். அப்படியா? ஆமா, அதே செய்யுங்க. ஆகட்டும். யாரை தாலி பெண்களா வாருங்கள் போகலாம். மகாராணி போல உங்களை போல இந்த அழகான ஒரு பொம்மை செய்து இந்த குளக்கரையில கட்டி வச்சமாதான் 4 பேர் பாப்பாங்க. ஓ, இதோட அள்ளி மகாராணியோட குளம், குளிச்சமா நம்ம தண்டனைக்கு ஆளாகிடுவோம் அப்படின்னு என்னடி சொல்ற? ஆமா, அதனால அப்படியே ஓவியத்தை யாரும் வரக்கூடாது. நம்ம குளத்துல வந்து யாரும் போதக்கூடாது. ஆமா, யாரும் போதக்கூடாது. நம்மள தவிர நம்ம குளத்துல நாம மட்டும் தான். சரி மகாராணி அம்மா, நீங்க அரண்மனையில இருங்க. இந்த குளத்துக்கு நாங்க 2 காவலுக்கு இருக்கிறோம். காவலுக்கு இருக்கு. ஆமா, சரி, இங்கே இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆகட்டும் ஆகட்டும், வாங்கடி குளத்துக்கு காவலுக்கு இருக்கான். என்ன யாருங்க? இதோ இந்த குளக்கரைக்கு வந்தோம். ஆமாங்க. இந்த குளக்கரையில அங்க பாடுற அள்ளி என்ன பார்த்து சிரிக்கிறான். எங்க அள்ளி இல்ல தாமரை இல்லைங்க, என்ன பார்த்து முறைக்கிறானா. நம்ம மாமாக்கு சாவர மாதிரி இருக்கிறாங்க. மாமன் சத்தா மயிராச்சுடா. ஏங்க மாமனு தண்ணி கொண்டு போலாங்க. மாமன் போனா போயிட்டு அள்ளி கிடப்பாடா. ஏங்க அது புட்டுக்க நாங்க தண்ணி போடுங்க போலாங்க. மாமனுக்கு அங்க பாடுற என்ன பார்த்து கண்ணு அடிக்கிறேன். புல பார்த்து ஏங்க ஏங்க மாமா செத்து ஏங்க மாமா செத்து போயிடுவாருங்க. அப்ப அது அள்ளி இல்ல, ஏங்க அள்ளி மாதிரியே இருக்கும் ஓவியம், பொம்மைங்க. நெப்பு கட்ட புண்ட அது பொம்மைன்னு பார்த்தா தெரியாது. முடிச்சுட்டு இப்ப ஒரு பைத்தியம் பிடிக்க கூடாது. ஆமா ஆமா, உங்களுக்கு எப்பயே பைத்தியம் பிடிச்சு போயிருக்கு. அதனால இது என்ன, அள்ளியோட குளம் எல்லாமே எழுதி இருக்கிறாங்க. அள்ளியோட குளம். இந்த குளத்துல அவங்கள தவிர யாரும் குளிக்க கூடாது. அப்படி இருந்தாலும் அப்ப அள்ளியோட குளம் தானே. ஆமாங்க, அப்ப அள்ளி இங்க தானே வரணும். வந்துட்டு போற தண்ணி கொண்டு போறாங்க மாமனுக்கு. மாமனுக்கு தான் அள்ளி வரா
ஏறுறமே எங்கடா போய் என்ன முட்டு முட்டு அப்படியே வரலையாட்டே இருக்கிறாயா? அரே சாமி, அரே நீ தானே சும்மா தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். ஊரு வார்த்தை கவுண்டரு, ஊரு வார்த்தை கவுண்டரு. அரே நீ தானே பள்ளத்த வார்த்தை கவுண்டரு. எங்க ஏன்னா பள்ளத்துல வச்சு சீட்டு எடுக்கிறது இல்லையா? பள்ளத்து வார்த்தை கவுண்டரு. பள்ளத்து வாரா? அரே சாமி, உனக்கு பல்லு திரும்பினா சொல்லி திரும்பினா சொல்லி திரும்பினா பல்லு திரும்பல சாமி. ஆமா, உனக்கு வாயில நுழையில சாமி. தமிழர் நுழையா? குண்டு சொம்ப எடுத்து நுழைச்சு பாரு நுழையும். தமிழ் வார்த்தை. தமிழா? சரி சரி ஐயா. என்ன பார்த்தா எப்படி சாமிக்குது? ஃபர்ஸ்ட் கோ நல்லா இல்ல, கண்டார் வருது. இப்ப பாருதா எந்த ஐயா நீங்களா யாரு? நான் குறத்தி சாமி, குறப்பில்ல. அட நீதான் குறப்பில்ல. நீங்க காட்டு குறைஞ்சிருக்குது அதிகமா இருக்குதான்னு பாக்குறேன். என்னத்த குறப்பில்ல உள்ளவா காட்டுறவா? அதிகமாக காட்டுறீங்க. எங்களை சாதாரணமா நினைக்காத. நாங்க காடை பிடிப்போம், கவுதாரி பிடிப்போம், காக்கா பிடிக்க மாட்டோம். யாரையும் காக்கா பிடிக்க மாட்டோம். காடை பிடிப்போம், கவுதாரி பிடிப்போம், ஆனா யாரையும் வந்து காக்கா பிடிக்க மாட்டோம். காக்கா பிடிக்க மாட்டீங்க. பருத்தி வெடிச்சா நூடாகும். ஆமா இந்த குறத்தி நான் கிழிச்சுனா கூட்டம் வரும். ஆமா சரி. கூட்டம் சேர்ந்தா நோட்டு வரும். நோட்டு வந்தா எங்களுக்கு தன்னப்பால ஆட்டம் வரும். அப்படியா? ஆமா. ஏயா குறத்திங்கிறீங்களே, ஆனா கேக்குறது ஒண்ணு தருவீங்களா தர மாட்டீங்களா? சொல்லு என்ன வேணும்? எல்லா வைத்தியத்துக்குமே மருந்துக்குது எங்க கிட்ட. எல்லா வைத்தியத்துக்கும்? ஆமா. ஐயா எனக்கு ஒரு பிள்ளைதான் செட் ஆகவே மாட்டேங்கிறா. அந்த பிள்ளை மாதிரி செட் பண்ணி விடுறியா? எங்க சித்தம் மூட்டு பிள்ளை பாக்குறா, என்ன இந்த வீதியில வந்து அந்த வீதியில போயிடுறான். நீலாம் போய் சாவ மாட்ட தாயாளி. சித்தம் மூட்டு பிள்ளை தங்கச்சி இல்ல உனக்கு. ஓய் ஏண்டா ஓய், உனக்கு வயிற்று வலி அடி வயிற்று வலின்னு சொல்லிட்டு இருந்தல இந்த 5 மணிக்கு, அதனால வார்த்தைகிட்ட மருந்துலாம் இருக்கும். பெருவங்காயங்கள் பாக்கலாம். ஏமா எனக்கு அடிவயிறு பயங்கரமா வலிக்குது, அதுக்கு மருந்து இருக்குதா? என்ன மருந்து வேணும்? பெருங்காயம். அரே உங்க வாயால கேளு, உங்க அம்மால கேளு, உங்க தங்கச்சி கேளு. உங்க அம்மால கேளு, உங்க ஆயால கேளு, உங்க அத்தை கேளு, உங்க நாத்தனால கேளு. என்ன பார்த்தா பெருவங்காயம் கேக்குறேன். தப்பு தவறாத என்னைய கேட்டேன். அப்படின்னா என்னன்னு சொல்லி சாமி. பெருவங்காயம் என்ன பார்த்து பெருவங்காயம் கேக்குறானே. சாமானவனா என்ன மத்தால போட்டு குரல கேக்குறானா? வாங்க. அதுவா அதுக்கு அர்த்தம்? மாதவா நல்லா கேளு. மாதவாவா? ஆமா. என்னமா குறை பெண்ணுங்கிறான பார்த்து மாதவாங்கிற? இன்னமும் புரியலையா? நான் உண்மையாலுமே மலைஜாதி குறத்தின்னு நம்பிட்டு இருக்கிறேன். அரிராம கண்ணன் தான் இந்த குறத்தி வடிவத்துல வந்திருக்கிறேன். சாமி கடவுளா? ஏசாமி அப்பேற்பட்ட பகவான் குறத்தியா வரது காரணம் என்ன சாமி? நானே அர்ஜுனானே நானே பரிசோதிக்க. நானே
கடவுளே, அர்ஜுனன் வந்து அல்லி அல்லின்னு சொல்லி அல்லி மீது காதல் மோகம் கொண்டு இருக்கிறான். அவன் அல்லி மீது எவ்வளவு ஆசை வச்சிருக்கான்னு சொல்லி அவன் மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டாதான் அல்லிய வந்து அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆனா அந்த வடிவத்துல போனா மனசுல இருக்கிறத சொல்ல மாட்டான். அவன் மனசுல இருக்கிற ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த குரத்தி வடிவம். ஓ, அதனாலதான் நீ குறைத்து ரூபாய் எடுத்திருக்கீங்க. ஆமா. சரி சாமி. எங்க இருக்கிறான் அர்ஜுனன்? அர்ஜுனா தண்ணி மாயவருக்கு தண்ணி போடு வர சொல்லிட்டு போனாங்க. கொலக்கரைக்கு வா போய் பாக்கலாம். வா அவனை போலாம் போலாம். நெப்பு கட்டு போச்சு. ஆளப்பாரு மூஞ்ச பாரு. என்ன பார்த்தா தெரியல அல்லியா சாமி? நீ யாரு? குரத்தி சாமி. குறைச்சியா? ஆமா. ஏப்பா அல்லியோட குறைத்துக்கோட இல்லாங்கிறால. குறைச்சிக்கோட விட்டு வைக்கல. குறைச்சிக்கோட விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாமே மண்டையா கிடக்குது. என்னம்மா என்ன சாதாரணமா நினைக்காத சாமி. வருங்காலம், செல்காலம், நிகழ்காலம், முக்காலமும் சொல்லுவேன், நடப்பதையும் சொல்லுவேன். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறது என்னால சொல்ல முடியும். அப்படியா? ஆமா. என்ன நான் யாருன்னு சொல்லு பாப்போம். கைய காட்டி சாமி. கை காட்டுரு. கைய காட்டி சாமி. ஏ கம்பி புண்ட இப்படி காட்டு கைய. என்னமா குறைத்து எப்படி பேசுறீங்க? எங்களுக்கு என்ன ஆகுது முன்ன கை இப்படி காட்டு. இப்படி மும்மூர்த்தி தேவர் போல தந்தை மாறி எப்படி மன்னா? உனக்கு தந்தைமார் மும்மூர்த்தி தேவர் போல உனக்கு 3 தந்தைமார்கள். உண்மைதான். உன் தந்தையாருக்கு பாண்டவர் 5 பேர். நீங்க அண்ணன் தம்பிங்க பிறந்தீங்க. உண்மைதான். அண்ணனோடு கூடியிருக்கிற அருங்கிலி கண்ணலபாத்தன்னு சொல்லி ஆயன்னும் அர்ஜுனும் காசி யாத்திரை வந்தீங்க. வந்த இடத்துல அங்க கானகத்துல உன் தாய் மாமன் தண்ணி தண்ணின்னு சொல்லி அங்க அவர் தாகத்தோடு தவிச்சிட்டு இருக்கிறாரு. எனக்கு வேண்டாம், நீ சொல்லுமா. நீ இந்த குளக்கரையில அல்லி அல்லின்னு சொல்லி ஆனழக நீ இங்க தவிச்சிட்டு இருக்கிற. அள்ளி வேணும். அள்ளி. சரி, அள்ளி உன் மேல ஆசைப்படுற மாதிரி நான் வந்து வழி செய்யறேன். நீ எனக்கு என்ன அதுக்கு பதிலா என்ன கூலி தருவ? குறைத்து கூட கூலி கேக்குறேன். கூலி கொடுக்கணும். தர வேலைத்தான். ஏமா அம்மா மூஞ்சில் தெரியலையா? தேய்ச்சுதான் பிடிக்குது. ஆமா, அந்த குழந்தை கிடைக்கிற மாதிரி நீ வழி செஞ்சியா? நீ எதை கேட்டாலும் எனக்கு எதுவும் வேண்டாம். அன்று பாஞ்சாலிய திருமணம் செய்யும் பொழுது பாஞ்சால மன்னன் அவருடைய முத்திர மோதிரத்தை கல்யாண மோதிரத்தை கையில போட்டாரு. அந்த மோதிரம் தான் எனக்கு பரிசா வேணும். அதே குறைச்சி வேலையில கட்டுற பாத்தியா? எது மேல கண்ணு வைக்கிற? சரி, இந்த மோதிரம் தானே வேணும். அப்படி ஆகட்டும், நடிக்கிறேன். இதோ பார்த்தாயா 3 மந்திர குறவையே உன்கிட்ட தரேன். சரி,
இந்த குளக்கரையில இப்படி உக்காந்திக்க. அப்படி உட்காந்துக்கணும். மண்டபத்துல இங்க உட்காரு. என்னமா இப்படிலாம் பேசுற? உண்மைதான் உட்காரு. இப்படி உக்காந்து இந்த குளவைய வந்து அள்ளி அள்ளின்னு சொல்லி ஒவ்வொரு குளவையா அந்த குளக்கரையில கரை அள்ளி கரைக்கணும். குளவி இப்படி கரை. ஆனா குளவை கரைக்கணும். இந்த குளவை கரைய அள்ளி மனசு மாறி வந்து இந்த குளக்கரைக்கு வந்துருவா. அப்புறம் பாரிசாமி நீ எங்க போறன்னு என்னமா அழுக்கிற மாதிரி சொல்ற? இல்ல அள்ளி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். ஆமா பழமொழி சொல்லுவாங்க, எப்படி மலை ஏறினாலும் மாமச்சனம் தயவு வேணுமா. ஹரிராம கண்ணா அங்க தண்ணி தண்ணின்னு சொல்லி தாகத்தோட தாகத்தோட அங்க தவிச்சிட்டு இருக்கிறாரு. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொண்டு போய் உன் மாமனை கொடுக்க மாட்டியா? ஏமா என் மாமன் செத்தா மயிலாட்சி எனக்கு அள்ளி வேணும். ஹரிராம கண்ணனா எந்த சூழ்நிலையிலுமே நினைக்க மாட்டேன். மத்த மத்தியால மாமியாட்டு போன அவனையா நினைக்கிறேன். அவனை நினைக்காதுங்க. நல்ல முறை நடக்கும் போது ஒரு 7:30 ஒண்ணுக்கு பக்கத்துல வைக்க கூடாது. அப்ப மாமன் நினைக்கவே மாட்டேன். அவன் எனக்கு என்ன மாமன்? சரி நீ குழுவை கரைய சாமி உட்காந்துக்கார அள்ளி அப்பப்போ இந்த என்ன பேரு கொடுத்தியா அப்பப்போ வந்து பாத்துட்டு போ. சொல்றேன் கண்ணல ஏற்றி போகணான்னு உட்காந்துக்கார போய் வருங்க. ஏசாமி இங்க பாரு, இப்ப இந்த குளவை கொடுத்துருக்கிற குறத்தி முழுகிறதுக்கா பாரு. சரி இந்த குளவை கரைதான் மண்டி போட்டுக்கணும். மண்டி போட்டு கல்ல ரெண்டு இல்ல கரைக்கணும். மண்டி போட்டு கல்ல ரெண்டு வாங்கி என்ன சாமி இந்த குளத்துல கரைக்கிறீங்க. அந்த அள்ளிராணி சொன்னீங்கன்னா அது அள்ளிராணி வந்துருவாங்களாம். அப்படின்னு குறைச்சு சொல்லிக்கிறான். நீங்க மண்டி போடுங்க. மண்டி போடு மண்டி அவன் சொன்னமே மண்டி போட்டு தான் கரைக்க முடியும். நின்று கரைக்க முடியுமா? அப்படியா? ஆமா மண்டி போட்டு கரைங்க. கரைக்கலாமா? ஆமா. அள்ளி அள்ளின்னு சொல்லி மதிலேறி குறித்தானே நல்ல குரோனை போல இருக்குது. அவன் குரல் போல இருக்குது. பார்ப்போம் பார்க்கலாம். ஐயோ அம்மா என்னாடி இப்படி வெளியே இருக்காம்பளையாட்டம். நீங்கெல்லாம் நானு ஓடுறீங்க. இவ என்ன பண்ணணும்? நானு ஓடணும்ல. ஓடணும். இவ என்கிட்ட ஓடியா இருந்துகிட்டு நானு என்கிட்ட ஓடியாரா? அது கேணி இன்னும் உங்களுக்கு இன்னும் ஆசையா இருக்குதா? எங்க நாங்களா அள்ளி இல்ல, மகாராணி அரண்மனையில இருக்கிறாங்க. அள்ளியோட தாலி தானே? ஆமா ஆமா. எனக்கு அள்ளி வேணும். எனக்கு என்ன புடிச்சு விடுங்களேன். நீங்க கவலைப்படாதீங்க. அள்ளி மகாராணி நீங்க எப்ப கால் எடுத்து வச்சீங்களோ அப்பயே அர்ஜுனான்னு உங்களை நினைச்சு நாளுக்கு நாள் உருவி போயிட்டது. நினைச்சு கொண்டு அள்ளி இருக்கிறாளா? ஆமா ஆமா. நீங்க வந்துட்டு போன நாள் முதலா அர்ஜுனா உன்னை பாக்கணும் அப்படிங்கிற சோறு கூட உள்ள இருக்கு. என் மேல அவ்வளவு ஆசையா? அதுதான் அப்பயே சொன்ன கேட்கல. சரி அப்ப அள்ளிட்டு போய் விடுறீங்களா? இருங்க வாங்க போலாம். இல்லங்க அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை மேல ஆசை வச்ச பொம்பளை நேரா பார்த்து பேசுவாளாயா? கொஞ்சம் வெக்கம் இருக்கும். சரி நீங்க இருங்க, நாங்க போய் சொல்லி கூட்டிட்டு வரோம். நீங்க எத்தனை பேசுறீங்க? இந்த லேடி பேசாம பேசிட்டா அதுதான்
இங்க இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன். சோறு போட்டாங்களா தின்னியா இல்லையா என்ன தின்னு பேச்சுல சரி நீங்க இந்த குளக்கரையிலே இருங்க, நாங்க போய் கூட்டிட்டு வரோம் மகாராணியை. பாரு எப்படி ஒண்ணு சேர்த்து பாரு எப்படி ஒட்டிட்டு வரா பாரு எப்படி ஒண்ணு சேர்த்து வைங்க நான் புடிச்சு விடுறேன். இல்ல மகாராணியை கூட்டிட்டு விடுறேன். என்ன புடிச்சு அங்க நீட்டிட்டு இருக்கிறேன். சரி, நம்ம மகாராணி கூட்டிட்டு வரேன்னு சொல்றோம். சரி சரி நீங்க எங்க குளக்கரையில இருங்க, நாங்க போய் கூப்பிட்டு வரோம். ஐயோ எனக்கு ஆம்பளை பிடிக்காதுங்க. ஐயோ உடுங்க சீலியா உட்காரு. இந்த தாலி பெண் இல்லையே நீ ஒரு தனி ரகம். ஐயோ நல்லா விடுங்க. பல்லுகிறமாமா குடிச்சுக்கிறியா ஏங்க தனி ரகம்னு சொன்னீங்க, ஆனா அவளுக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணு இருக்குது. கருவேப்பிலை. நாட்டு சரி இங்கே இரு. ஆமா அடியே சரி இங்க பாருங்கடி, இவனை பார்த்தா இவன் இருக்கிற ஆர்வத்துக்கு இவன் இருக்கிற காமத்துக்கு நாம சிக்கிடுவோம். அதனால மகாராணி எப்படியோ இந்த விஷயத்த சொல்லணும். கூட்டிட்டு வந்துடலாம். மகாராணி ஐயோ மகாராணி மகாராணி நாங்க குளக்கரையில மூவரு காவல் இருக்கும் பொழுது அன்று நாள் தினத்துல மதிலேறி குதித்து வந்த அந்த கள்ளக்குருவா அர்ஜுனை அவன் மீண்டும் உங்களை நினைத்து அள்ளி 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 நான் திருமணம் செய்யாத இருக்க மாட்டேன் சொல்லி உங்களை நினைச்சு குளக்கரையில இருக்கிறான். அவனை பார்த்து நாங்க பயந்து உங்களை நாடி வந்துட்டோம். ஆமா பாத்தீங்களா அவன் குலகரையில் தான் இருக்கிறான். ஆமா அதனால இப்ப நீங்க என்ன செய்யறீங்க, அவனை எப்படியாவது மடிக்கணும். ஆமா அப்படின்னா இப்ப தந்திரமா கூட்டிட்டு எங்க போறீங்க, திருமணம் செஞ்சுக்கிறாளா அப்படின்னு சொல்லி சிவாலயம், விஸ்வாலயம், சொக்கர மீனாட்சியம்மன் இந்த 3 சன்னதி கூட்டிட்டு போங்க. கடைசியா சொக்கர மீனாட்சியம்மன் இருக்கு, கூட்டிட்டு போய் மகாராணி அவன் இருக்கிறதுனாலதானே அள்ளி அள்ளின்னு உங்களை சொல்றான். நீத்து கட்டணும். பேரவே சொல்ல மாட்டான். ஐயா நாங்க 3 பேர் சேர்ந்து எங்க மகாராணி எந்த நிலைமை கொண்டு விட்டுருக்கிறோம். இதெல்லாம் சொல்லவா வேணும், நம்ம தந்திர வேலை. ஆமா மகாராணி நாங்க பாத்துக்கிறோம். நான் பாக்கலாம் கூட எங்க கிளவி பாத்துக்குவான். உயிரோடு வரக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். இங்கேயே கலதுப்பட்டியிலே புதைச்சிட்டு வந்துடுறேன் நானு. அதை செய்ய ஆமா 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 பாக்கலாம். நான் பாத்துக்கிறேன். சுவாமி சுவாமி ஏங்க என்னங்க என்னங்க பாருங்க, என்ன இங்க வாங்க. என்ன அள்ளி எல்லாருமே கொலாய் பின்னாடியே வருப்பா. இருங்க இருங்க ஆமா பாவாடைக்குள்ளே தான் இருக்கிற அள்ளி. ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொறுமைங்கிறது வேணும், அவசரம் இருக்க கூடாதுங்க. அள்ளினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க ஐயோ சீலையா கிழிக்கிற சீலை என்னமோ வாங்கி கொடுத்தாம்பளையாட்டம். எனக்கு அள்ளினா ரொம்ப பிடிக்குமா. இங்க பாருங்க அள்ளிக்கிட்ட போய் எங்க மகாராணி கிட்ட சொன்ன உடனே ஐயோ என் கையை கடிக்காது, இது கையு சொல்லி சீக்கிரம். இது என்னடி கள்ளக்காடு போருக்கிற பொம்பளையாட்டம். இங்க பாருங்க அள்ளின்னு அள்ளிக்கிட்ட போய் அர்ஜுனான்னு சொன்ன உடனே ஐயோ இன்னும் வள்ளியன்னு ஆசையோடு இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு திருமணம் செய்யணும்னு ஆசையா, அப்படி திருமணம் செய்வதா இருந்தால் அதுல ஒரு கட்டளை இருக்குது. நிபந்தனை. ஆமா என்ன கட்டளை? அதாவது கிருஷ்ணாலய சிவாலய பிரம்மாலய சென்று 3 ஆலயத்திலே திருமணையானா இப்ப அவங்களும் நாடாளக்கூடிய மகாராணி, நீங்களும் மகாராஜை இருவரும் சேர்ந்து நல்லபடியா வாழணும், நல்ல குழந்தை குட்டி இருக்கணும், சீரோடு சிறப்போடு வாழணும்னு சொல்லி அந்த ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனால நாவல வேண்டிக்கு அள்ளி பாக்கணும். கடவுளை வேண்டதுல அப்புறமே அள்ளி ஒரு இருக்குது. அள்ளி பாக்கணும்னா எதுல இருக்குது? அதுலயே தான் பாருங்க. இதுல என்ன இதுலயா எங்க இருக்குது? பாருங்க எங்களை நம்புங்க, அள்ளியோட சேர்த்து வைக்கிறது எங்க பொறுப்பு. இதோ இது பிரம்மாலயம். ஆமா ஐயா பிரம்மதாமனே பிரம்மா எனக்கும் கும்பிடுங்கடி. அம்மா என்ன பொம்பளைக்கு வார்த்தைகள். அம்மா பிரம்மா ஏக சாமி மறக்க வைக்கிறீங்க, ஆம்பளை சாமிங்க. ஐயா பிரம்மா பிரம்மதேவமன்னா எனக்கும் அள்ளிக்கும் அர்ஜுனுக்கும் உடம்பு பொட்டியா இருக்குமா? ஏண்டி சாவ போற வயசுல இன்னும் உனக்கு கேக்குதா? ஏடி கிளவி ஏடி உன்னையில கரும்பு வெட்ட கூட வேலைக்கு கூட்டு போவாங்க கேவடியா? சுவாமி பிரம்மா எனக்கும் பொட்டிக்காரருக்கும் சீக்கிரம் எங்க கல்யாணத்தை பண்ணி வை அப்பா. என்ன ஆரம்பிச்சு
மகாராணி என்ன சொன்னாங்க நம்மளுக்கு? மகாராணி கிடக்கும் எல்லாரும் பார்த்தாலும் ஒரு நாளைக்கே வச்சுட்டு இருக்கிறாரு. பெருமாளையும் கும்பிட்டாச்சு, சிவனாலையும் கும்பிட்டாச்சு, விஷ்ணுவாலையும் கும்பிட்டாச்சு. அடுத்தது அதாவது சொக்கநாதரை போய் கும்பிடணும். ஐயோ எனக்கு ஆம்பளையே பிடிக்காதுங்க. பாருங்க இப்ப அடுத்தது எங்க போகணும்? சொக்கநாதர் கோயிலுக்கு போகணும். அதனால வாங்க வாங்க போகலாம். இதுதான் சொக்கநாதர் ஆலயம். மதுரை மீனாட்சி அதேதாங்க. இதா? ஆமா. எதான் மதுரை மீனாட்சிங்க. என்ன மீனாட்சி? மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சி. நிஜமாலும் சத்தியமா? அங்க பாரு என்னங்க சத்தியமாங்கறீங்க. பாருங்க மீனாட்சி பாருங்க, பாருங்க மீனாட்சி பாருங்க எவ்வளவு அழகா அப்படி திருச்சி கலையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படியா? மதுரை நீ திறந்த மீனாட்சி இந்த பொம்பளைங்களுக்கு எவ்வளவு ஒரு திமிரு. இந்த கழுகு மரத்து மேல ஏற்றி என்ன தூக்க கவுரு போட்டு என்ன மடிக்கவே நினைக்கிறாங்க இந்த பொம்பளைங்க. மாமனை மட்டும் நினைக்காம இருந்தா இன்னாரும் என்ன கொண்டிருப்பாங்க. இப்ப தந்திரமாக இப்ப ஒழுங்கு பிடிச்சிக்கிட்டா மொத்தம் பிடிச்சிட்டு இப்ப ஒழுங்கும் மாமா மாமா. இப்ப பொம்மை நம்ம என்ன பண்ணணும்? பொம்மை ஓபன் பண்ற மாதிரி நடப்பேன். அம்மா லேடிங்களா? லேடி பாரும் இன்னும் நீ சாவல இல்லைங்க. இன்னும் சாமி கும்பிடலையான்னு கேட்டோம். ஐயோ நான் நல்லா தானே சுருக்கோச்சாடி தேவடியா ஏன்டி இன்னும் போய் உட்காரு. நல்லா தானே சுருக்கோச்ச என்னடி மறக்க மாட்டேன் எந்திரிச்சு உட்காந்து. ஐயோ சாமி சாமி கும்பிட்டீங்களா? பாரு நான் முன்ன பின்ன சாமி கும்பிட பழக்கம் இல்ல. அதனால இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில எப்படி கும்பிடணும் நீ முன்ன செஞ்சு காட்டீங்க அப்புறம் கும்பிடுறேன். சாமி கும்பிடணுமா? அடி கடைசியா ஒரு ஆசடி என்னமா கேக்குறா? ஆம்பளையானுக்கு சாமி கும்பிட தெரியும் இந்த ஆம்பளையானுக்கு. அதனால நாம கும்பிட்டு காட்டலாம். தாயே மதுரை மீனாட்சி அம்மா, தாயே ஐயா சொக்கநாதரே, என்னுடைய ராணியாகப்பட்ட அள்ளி ராணியும் இந்த அர்ஜுனமானவனு சீக்கிரம் ஒண்ணு சேரணும். இவளுக்கு ஒரு மாப்பிளை சிக்கணும், இவளுக்கு ஒரு மாப்பிளை சிக்கணும், எனக்கு நல்ல பெரிய மாப்பிளையே சிக்கணும்டி ஆயா. நல்ல பணக்காரனா சிக்கணும்டி அம்மா. அது ஆவாது. பணக்காரனா சிக்கணும்டி ஆயா. நல்லா வச்சுக்கணும், நல்லா காப்பாத்து கும்பிடுக்கிட்டு தேவடி எழுக்கல. ஐயோ மதுரை மீனாட்சி தாயே அம்மா அம்மா உன்னை நம்பி நான் கேக்குறேன். இந்த பொட்டுக்கார புண்டவாய மட்டும் என்கிட்ட சேர்த்து வச்சிரு அம்மா. இப்பொழுது இந்த பெண்கள் கும்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்ப நம்மள மாட்டி வச்சாங்கல்ல, இவனுக்கு இப்ப தெரியும் பாரு.
கூட குடியிருக்க இருக்குமா? வெள்ளி வலையில 13,000 கட்டு போட்டுக்கிற சாமி உருவி போயிடாத. அப்படி பதி இந்த சீக்கிரம் சம்பாதிச்சு வந்து கைவால போட்டுருவானு. உங்களுக்கு எவ்வளவு ஒரு சின்ன இருந்தா எப்படி நடிச்சா பாத்தீங்கன்னா அந்த பொம்பளை கூட கம்பளம் விட்டுட்டாங்க. இப்ப நினைச்சு போகும்போது இப்படி இப்படி சாமி எலும்பி எலும்பி எங்க போயிட்டா? எங்கட கோழிச்சி காணோம். எலும்பி எங்க? நல்லா போறீ எங்கடி போயிட்டாருங்க சக்கரை நான் ஒட்டி வாங்கி வச்சு பொழைக்க முடியும் ஆளு போல எலும்பி என்னங்க அது என்னை மட்டும் அடிக்காதீங்க. நான் ஒரு பாவப்பட்ட பிராணி. உன்னை பார்த்தா பாவமா ஆமாங்க. உன்னை மட்டும் விட்டுறேன். நான் மட்டும் அள்ளியோட சேர்த்து வச்சிடுறேங்க. சத்தியமாலும் ஐயோ அவளை கூப்பிடு அவளை கூப்பிடு அவளை கூப்பிடு. சரியே பாண்டிச்சேரி வேகத்தாரியா போய் நல்லா இருக்குது நல்லா இருக்குது. பாண்டிச்சேரி வேகத்தாரியாடு வாங்கடி முடிஞ்சல புருஷன் தாலி எடுத்து சவுக்கு பானையில் போட்டு மூடி எங்க அந்த தேவை அந்த கூடத்துக்கு எங்க அந்த கூடத்தி கோடி நாங்களே வாங்கிட்டு இருக்கோம். இவன் தான் அடிச்ச நானால ஒரே அடி வைக்கல. உண்மையா எனக்கு தெரியும். அதனாலதான் அடிக்கவே இல்லை. சாமி 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 நான் உன் மூணையும் முடிக்கிறேன் சாமி. பொட்டிக்காரப்பா பொட்டிக்கார மாமா மகாராஜா ஒரு 2.5 காலையும் கொடுத்துக்கிறேன். நாலு இருக்கிறது 2 தான். எப்படி 1/2 கால் சேர்த்து 1/2 கால் தொங்குது சாமி. காலப்படி ஏங்க நான் முடிச்சு விட்டுமா? என்னத்த சாமி சாமி ஏதோ தெரியாத நாங்க பண்ணிட்டோம். ஏதோ தெரியாத பண்ணிட்டோம். அதனால எங்களை விட்டுரு சாமி. சாமி இவங்க 2 பேத்தையும் முடிச்சிரு சாமி. எண்ணெய் மட்டும் விடு சாமி. ஏன் எதுக்கு எண்ணெய் மட்டும் விட்டுரு சாமி? எதுல விட்டோம்? ஆமா சாமி விடு சாமி. சாமி விடு சாமி. சாமி ஐயோ வேண்டாம் வேண்டாம் விடாத. ஐயோ 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 சாமி நேற்று வேணா உடஞ்சா அப்படி உடச்சு போச்சு சாமி. நான் போயிட்டு வரேன். போடி போடி ஐயோ சாமி சேத்துல சிக்கு போட்டு வந்துங்க மாமா. காலத்தை வைக்கிறாமா தண்ணி கொண்டு வர போனியா? தண்ணி எங்க? தண்ணியா? யாருனாலும் கேட்டு பாரு மாமா. தண்ணி மொல்லாம் குளக்கரைக்கு போனேன். அந்த குளக்கரையில எங்கேயுமே தண்ணி இல்ல மாமா. சரி கையில அவன் மாமனார் போட்டார மோதிரம். அந்த மோதிரம் கல்யாண மோதிரம் எங்க? மாமு கரெக்டா நம்ம கொடுத்திட்டு கொடுத்துட்டோமா மாமா? அந்த குளக்கரையில தண்ணி மட்டும் மத்தியா அப்படி அலாச்சி சுத்தமா மொல்லும் போது அந்த மோதிரம் புடிக்கிட்டு குளக்கரையில தண்ணியே எங்கேயுமே இல்ல அப்படிமா. எந்த குளத்துல கை விட்டுக்கிட்டு அழைச்சன? தண்ணி போச்சு மாமா. அந்த மோதிரம் வந்து என் கையில இருக்குது. எந்த மோதிரமானு பாரு. என் மாமா இந்த மோதிரம் ஓடி குறத்தி நீ வச்சுக்கிட்டு எப்படி மாமா? அந்த குறத்தியா வந்துட்டா அறியாம கண்ண நான் தான்.
மாமா ஆ, ஆனா எப்படித்தான் இருந்தாலும் குறைச்சியா வந்தல குறைச்சியா இருந்தாலும் நல்லா இருக்கிற மாமா போடாத, ஏடையா. மாமா மாமா உன்னை மட்டும் நினைக்காம இருந்ததுன்னா என்ன அனாமத்தான் சொன்ன? கழுகு மரத்துல அவன் கிடக்குறான் மாமன். யாரு சொன்னது யாரு? நீ தானா சொன்ன? மௌனமா தப்பா பேசுறீங்களா? யாரு ஒன்னாலும் மாமா பேசுங்க ஏகதே தானா சொன்னேன். அர்ச்சனா, கவலைப்படாத. அல்லியுடைய வீரத்தை அடக்கிறதுக்கு சரியான வேலை வந்துருச்சு. இதோ பார்த்தாயா, ஆன முகம் போல் வந்து மாங்கல்யம், ஆன தும்பிக்கை போல் சரடு. இந்த மாங்கல்யத்தை அல்லிகளத்துல நீ காணாம கட்டிட்டு வந்துரு. ஆனா இந்த வடிவத்துல போக கூடாது. அல்லிக்கு வந்து பாம்புனா மிக ஆசையா பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. உன்னை ஒரு பாம்பா செய்யறேன், நான் ஒரு பாம்பாட்டியா உருவத்தை மாத்திக்கிறேன். உன்னை கொண்டு போய் அல்லியிடம் விலை கூறி வித்தர்றேன். என்னுடைய அருளால அல்லிக்கு மூதேவி அனுகிரகம் செஞ்சிடறேன். அவ பஞ்சனையில படுத்துக்கிட்டு இருப்பா. இந்த தாலி கட்டிட்டு வந்துரு. அப்படியா? சீக்கிரம் பிடிச்சு விடுமாமா. நீ பரவாயில்லமாமா. பாம்பா போ. ஏமாமா பாம்பா போய் எதுல விட்டோம்? அங்க போய் என்ன நினை சுயரூபம் வந்துரும். சீக்கிரம் பண்டுமாமா பண்டுமாமா. வா 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 வா. நம்பனாவா தாத்தா காரி ஆகும். ஐயோ சாமி சாமி சாமி, இங்க கொலைக்கரைக்கு போனா இந்த ஆம்பளை அக்க போட்டு தாங்க முடியல. அரமனைக்கு போனா ராணி அக்க போடுத்தாங்க. அம்மா அக்க போட்டு தாங்க முடியல. அடியே நான் கடைசியா சொல்றேன், என் பேச்சு கேளு. நாங்க பாட்டுல பொறிக்க குறைச்சிக்கலாம் வாடி. பாட்டுக்கு ஒரு பாருடி, நீங்க போய் பாட்டில பொறுக்குங்க, இவ போய் தமிழ்நாடு பொறுக்கட்டும். நீ இந்த தாத்தக்கிட்ட போற. நான் என்னத்துக்கு அங்க போறேன்? என் பொண்ணு பொட்டிக்கார புண்டவாங்க அங்க இருக்கிறேன். பொட்டிக்கார பார்த்துதான் அறியாப்படி ஆகி போயிட்டேன். இங்க பாருடி, இப்ப நடந்த விஷயத்த மகாராணி எப்படி சொல்றது? ஏய் சொன்னாதான் நாம இந்த ஆம்பளை கிட்ட தப்பி முடியும். அப்படி அப்படி இப்படி எதுவும் தப்பா தவிர சொல்லிவிடாதீங்க. அப்படி தேவையா? ஏண்டி அவர் செத்து போயிட்டான்னு மட்டும் சொல்லுங்க. யாரும் மகாராணி சொன்ன மாதிரி. ஆமா ஆமா செத்து போயிட்டான், பொண்ணு புட்டோம் பொய்ய மட்டும் பேசுங்கடி. யாரும் ஒண்ணு வாய் தவறி உண்மையை சொல்லிவிடாதீங்க. அம்மா மகாராணி, ஐயோ என் தாயே, என்னாச்சு? அவன் செத்து போயிட்டான். நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அவனை ஆமா கொண்டு விட்டதா? இப்பதான் சுருக்கு போட்டவளை கேளுங்க நல்லா. நான் தான் சுருக்கு போட்டேன். சரி, அவனுக்கு செத்து போயிட்டான்னு கொண்டு போட்டு வச்சுட்டேன். சரி, அப்படியே சுருக்கு வச்சுட்டு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பிரம்மாலயம் போனோம், சாமி கும்பிட்டோம். அப்புறம் விஷ்ணாலயம் போனோம், அங்கேயும் சாமி கும்பிட்டோம். அங்க வந்து சிவாலயம் போனோம், அங்கேயும் கும்பிட்டோம். கடைசியா அந்த சொக்கநாதரையும் பார்த்தோம். அந்த மதுரை மீனாட்சி பார்த்து கும்பிடும் போது அவரு கையேந்தி கும்பிட்டாரு. கும்பிடும் போது ஐயோ செத்து போயிட்டாரு சாமி. கும்பிடும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த நாதேரி முண்டி சுருக்கு போடுன்னு சொன்னேன். அந்த சுருக்கு எப்படி போட்டாலும் தெரியல, அதுல இருந்து தப்பிச்சு எங்களை அடியான அடி அடிச்சு அடி நான் திருமணம் செய்யாத விடமாட்டேன்னு சொல்லி எங்கள்கிட்ட பந்தயம் செஞ்சு எங்களை அடியான அடி அடிச்சுட்டாங்க மகாராணி. அடி இருக்குதே இப்படி மாதிரி இருக்குதா? அதுதானே கேட்டேன். நான் என்ன சொன்னேன்? கொல்ல சொன்னேன். போனோம், சுருக்காவே போட்டு விட்டோம். மகாராணி நல்லா சோறு கீறு போட்டு வளர்த்திருந்தா பரவாயில்ல, இந்த நாதேரிக்கு மூளையாச்சும் வளரும். இவளுக்கு என்ன மூளையும் இல்ல ஒண்ணும் இல்ல, எதுவுமே இல்லையா? எல்லாமே இருந்துக்குது. எல்லாம் இருந்து என்ன பண்றது? மகாராணி இப்ப என்ன செய்வது ஏது செய்வதுன்னே தெரியல. அவ குளக்கரையிலே இருக்கிறா. நாங்க தப்பிச்சு எப்படியாவது உங்களிடம் வந்துட்டோம். இனிமேல் யாரு வராங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். மகாராணி என்னமோ அரண்மனையில என்னமோ
அம்மா வந்துட்டேன். இந்த பொண்ணா மேல என்னால ஆட முடியாது. அதனால ஒரு திறந்தூரி நான் பொந்துக்குள்ள பூந்துக்கிறேன். நம்மளுடைய நாட்டுல ஆமா அதிக பாடி இந்த பாம்புக்கு மகிடி சத்தம் கேட்ட உடனே எப்படி ஆய் அப்படி தத்ரூபமா எமல வந்து இறங்குறாள. என்னாடி அரண்மனையில ஊம்பு ஊம்புன்னு ஒரு சத்தம். பாம்புடி பாம்போ பாம்பு பாம்பு. ஆமா நீங்களா யாருமா? நாங்களா எங்க மகாராணியோட தாலி பெண்கள். ஆமா வேலை செய்யற மகாராணி அம்மாங்க அங்க இருக்கிறாங்க பாரு. மகாராணி அம்மா இங்க வாங்க. மகாராணி உங்களுக்கு மிகவும் பிடிக்குமே பாம்பு. உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் பாம்பு. அந்த பாம்புக்காரே பாம்பு விக்கிற வந்துக்கிற பாம்பு பிடாரே உங்களுக்கு பிடிக்குமே பாம்பு. அந்த பாம்பு பிடாரன் வந்திருக்கிறான். உங்களுக்கு பிடிச்ச பொருள் பேசுனா மட்டும் பாம்பு போடாருன்னு தெரியும். ஆமா பாம்பு பாம்பு வைக்க வந்துக்கிறார். பாம்பாட்டி தானே பாம்பு கொண்டு வந்திருக்கிறாரு. அவரை கூட்டிட்டு வந்து அந்த பாம்பு என்ன விலைக்கு வாங்கி அரமணி வச்சிருக்கேன். ஆகட்டும் பாம்பு பிடாரா சொல்லுமா. எங்க மகாராணி இருக்கிறாங்க பாரு. அம்மா இந்த பாம்பு வந்து சாதாரண பாம்பு கிடையாது. என் தங்கச்சிங்கன்னா வந்து பிடிச்ச பாம்பு. கை செலவுக்கு காய்ச்சல் இல்ல. இன்னைக்கு ஒரே இரவு மட்டும் உங்க அரமனையில அடமானம் வைக்கிறேன். இந்த பாம்புக்கு எடைக்கு தகுந்த பொன்பொருள் கொடுத்தா போதும் எனக்கு. ஒரு இரவு மட்டும். ஒரு இரவு மட்டும். இந்த பாம்பு கூடையில் போட்டு இது போய் தனியா படுக்குமா? பாவாடையில போட்டு கமிச்சுட்டா ஐயோ கொலையில பூத்துக்கும். அம்மா பஞ்சனையில் போய் படுத்தான் உறங்கும் அம்மா இது தனியா பாடுத்தா முழங்காதம்மா. போய் படுத்தா தூங்காது. மகாராணியம்மா இருக்கிறாங்கள பந்தனையில தானே படுப்பாங்க. அம்மா பக்கத்தால படுத்தா மட்டும்தான் பாம்பு தூங்கும். எனக்கு இன்னொரு சந்தேகம். என்ன? ஆமா இந்த பாம்பு என்னென்ன சாப்பிடும்? இது பாம்பு என்ன பால் தான் குடிக்கும். பால் தான் குடிக்குமா? ஆமா. பச்சை தண்ணி குடிக்காது. பால் கீழே இருந்துட்டு பாம்பு மகாராணிக்கு பிடிக்கும். அது எதுல படுத்தானே எண்ணத்து குடிச்சானே என்ன ஒரு ராத்திரில எண்ணத்து. சரி பரவாயில்ல. அதுவும் பாலுனா எப்படி தெரியுமா சாப்பிடும்? அம்மா சாப்பிடுறாங்க பாரு கிண்ணம். அந்த கிண்ணத்துல பால் வச்சா மட்டும்தான் சாப்பிடும். வேற கிண்ணத்துல வச்சீங்களா சாப்பிடாது. எங்க மகாராணி கிண்ணத்துலயா? மகாராணியம்மா சாப்பிடுறாங்களா அந்த கிண்ணம் விளங்காது. பந்தியா பாம்பு வித்தியா வியாபாரத்தா பாக்குற என்ன எங்க மகாராணி எங்கள்கிட்ட நான் சொல்றேன். அப்புறம் அவதான் புடக்கான 3 அறுத்து விட்டுருவாங்க. பொன்பொருள் பொன்பொருள் ஆகட்டும்டா பொன்பொருள் தரேன். அதான் இன்னைக்கு ஒரு இரவு மட்டும் இருக்கட்டும். காலையில வந்து விடிஞ்சா என் பாம்பு நான் வாங்கிட்டு போயிடுறேன் பொன்பொருளை கொடுத்துட்டு. அப்படியா? ஏதோ வயிற்று பொழப்புக்கு கேக்குறான். உங்களுக்கு பாம்புட பிடிக்கும்ல? ஒன்னு சொன்னா கோவிச்சு அதிகமா 1000 தாதி பெண்கள் இருக்கிறாங்க. 1000 தாதி பெண்கள் இருந்தாலுமே பரவாயில்ல. இந்த 2 கிறக்கத்தை மட்டும் பக்கத்தால நீ வச்சிட்டு இருக்காது. ஆமா ஆமா வந்துட்டு வளர்ந்து புண்டை போ பாம்பு கொடுத்துட்டு போ. வந்தையா பாம்பை வெத்தியா பொன் பொருள் என் பொண்ணு பொருள் வாங்கி கிளம்பு. அவகிட்ட நடி ஒரு ஆம்பளை வர மாட்டேங்கிற எங்க போனாலும் சரி பரவாயில்ல. பாம்பை பொண்ணு பொருள் வாங்கிட்டு போ. போயிட்டு வரட்டாமா? கொஞ்ச நாளையில வந்து நான் பாம்பு வாங்கணும்ல. போயிட்டு சீக்கிரமா பாரு பொம்பளை நினைச்சிட்டு பேசாது. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா வாங்கட்ட அரைக்கோட்டை வாங்கி குடிச்சு போகல. ஆமா அம்மா மகாராணி தூக்கம் வருது. இந்த பாம்பு வந்த உடனே உங்களுக்கு மயக்கம் தூக்கம் வருதா? அதே சாமி பாதி பெருங்கோட்டாய இந்த பாம்பை பக்கத்துல வைத்து அரமணிக்கு காவலா இருக்கிறீங்களா? நாங்க தாலாட்டு பாடுறோம், நீங்க தூங்குங்கள். தாலாட்டு பாடாமலே மயக்க வர மாட்டேன். தூக்கம் அந்த பாம்பு வந்த நேரம். சரி சரி ஆகட்டும். அம்மா விளைக்கிற ஆறு
மாமனாகப்பட்ட அரிராம கண்ணன் ஒரு பாம்பாட்டியாகவும் இந்த அழகாகப்பட்ட அர்ஜுனன் ஒரு பாம்பாகவும் உருவத்தை மாத்தி உனது அள்ளி இடத்துல கொடுத்துட்டு சென்றார். இது அள்ளி அவன் நெஞ்சு மேல போட்டு அந்த பாம்பு உரை கொண்டிருக்கும் போது மாமனாகப்பட்ட அரிராம கண்ணன் நினைத்துடனே எனக்கு சுயரூபம் வந்து விட்டது. இப்பொழுது இந்த அள்ளியோட கொட்டதை நாம் அடக்க வேண்டும். இவன் தூங்கிட்டு இருக்கிறான். இதுதான் சாக்கு. தந்திரமா தாலி இருக்கு போயிடணும். ஆமா. தாலி கட்டியாச்சு. மொத்தமா ஒண்ணு கொடுத்துட்டேன். இதுக்கு மேல லொல்லு பாத்தியா. இப்பொழுது இதுக்கு மேல இங்க இருந்தா அள்ளி எதுக்கால பிரச்சனை ஆகி போயிடும். நாம ஓடிடுவோம். அடி காவலுக்கு பதனமா இருக்குடி. மகாராணி முழிச்சுக்கு போறாங்க. அந்த நீல கண்ணாடி எடுத்துட்டு வாங்கடி. அம்மா எப்பொழுதும் தூங்கி எழுந்தா இந்த நீல கண்ணாடியில மட்டும்தான் கண் விழிப்பீங்க. இந்த நீல கண்ணாடி எடுத்துட்டு வந்திருக்கிறமா. இந்தாங்க அந்த நீல கண்ணாடியில உங்க முகத்தை கண் விழித்து பாருங்கள். உங்க திருமுகத்தை பாருங்கள். அடியா தாலிகளா. கவுளி பதனமா தானே புரிஞ்சு கொண்டு. ஆமா அடியே என்னடி புதுவிதமா இல்ல. எப்பவும் போல இல்லையா? எப்பவும் போல இல்லையா? எப்பவும் போல நித்திரை கலை முன்பதாக இதோ என் கழுத்திலே பார்த்தாயா? யான தலைவோட தாலியும் யான தும்பிச்சையோட ஒரு சகனும் என் கழுத்திலே இருக்கிறது. ஐயோ எப்படி வந்து இவளுக்கு தான் தெரியும். அம்மா அவளாட்ட நான் ஊமச்சி இல்ல. அவளாட்ட ஊம பொம்பளை நான் இல்ல. அரண்மனை 4 செவத்துக்குள்ள படுத்து தூங்குறது நீங்க. நாங்க வெளிய காவலுக்கு பொம்பளைக்கு வெளியே நாங்க இருக்கிறோம். உள்ள என்ன நடக்குது ஏது நடக்குது எங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி எத்தனை நாள் ராத்திரில அரண்மனையில போட்டு எத்தனை ஆம்பளைங்களோட படுத்தியோ இன்னாட்டும் புண்ட புண்ணிய ஏற்றுவாமா. ஆடி ஒண்ணு தெரியாத பாப்பால 1 மணிக்கு போட்டால தாப்பாளுக்கு ஏறி அக்கா இந்த தாடி நாங்க பொம்பளைக்கு நாங்க போய் தேடி அங்க வாடித்தா அடி வாங்கிட்டு அங்க போய் நின்னுட்டா. இத்தனை நாளா ஆம்பளை பிடிக்காத ஆம்பளை பிடிக்காதுன்னு சொன்னீங்க. உனக்கு நாய் இருக்குதா? உனக்கு நீதி இருக்குதா? உனக்கு நல்ல ரத்தம் ஓடுதா? அவரையா போச்சு. ஆம்பளை வாடையா படக்கூடாது. எப்படி தாலி வந்துச்சு? எவகட்ட போய் படுத்துருந்தா நீட்டி பேசுற. இருந்தாலும் கோவத்துல பேசிட்டோம். தாலிய கணத்துல இருக்க கூடாது. நீங்களும் கட்டல
நாங்களும் கட்டல. அதனால தாலி அறுத்துஞ்சிடலாம். தாலி இருக்கிறனால தான் நம்மளுக்கு சண்டை. ஆமா, அது இது நம்ம இருக்கலங்க. இந்த தாலி அறுத்தோடி அந்த ரம்பம் எல்லாம் மலிஞ்சு போயிடுச்சு. அறுக்க முடியல. ஏன்னா ஆயத்தடுத்தது வெட்டுக்கடி. அது இந்த கொடாரி இருக்கலம்மா. இந்த தாலி அறுக்கிறோடி தாலி பண்ணுங்களா? அடி ஊட்டி நல்லா கொத்துடி. அம்மா மரம் இதற்கு மேல இந்த மங்களையான் இந்த தாலிய தெரியவில்லை. இந்த தாலிய ரொம்ப தாலிய அறுக்க முடியல. கோராரியால வெட்டணும், இந்த கோராரியால வெட்ட முடியல. இந்த தாலி கட்டணும் வீரனாதான் இருப்பான். அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, அண்டரண்டா சராசரம் 7-14 லோகத்துல ஆண்கள் என்றா அறவே பிடிக்காதுன்னு சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ எப்ப கல்யாணம் பண்ண? ஆண்பாடவே பேசக்கூடாது அப்படின்னு அரபில் இருந்தேன். எந்த தட்டுக்கள் தேவையா பையன் கிடைச்ச மகனை தெரியவில்லை. நானும் தலைவர் தாலியும் நானும் தும்பச்சலை ஒரு சரணம் இருக்கிறேன். இந்த தெட்டுக்கள் தேவையா பையனை கண்டனம் வச்சுக்க அவனை அப்படியே வச்சு விடுவேன். எங்க தாலி ஏண்டி உங்க இலவு எடுக்க முடியும்? ஏமா உனக்கு இந்த நிலமானதுக்கு காரணமா யாரு தெரியுமா? யாரு? நீங்க 2 பேரையும் வச்சிருக்காது அரண்மனை. சரி, எங்களையும் வச்சுக்காது, உங்க அண்ணனையும் சேர்த்திக்க. நாங்க போயிடுறோம். சரி மகாராணி, மகாராணி எங்களதான் எங்க வேண்டான்னு சொல்லி கொடுத்தாருல்ல, இவங்களை வச்சிருக்காதுன்னு நாங்க எங்க நாட்டுக்கு போறோம். நீங்க ஒன்ன மட்டும் போ. சரி, மயவா உன் களத்துல தாலி கட்டிய ஆனவன் அடையாளம் தெரியணும் உனக்கு. ஏன்னா எவன் தாலி கட்டினானோ அவனை பாக்கணும். அவனை பார்த்தா போதும் ஒரே வெட்டு. சரி, அந்த ஆடவனை கண்ணல கண்டா எதுவுமே பண்ண மாட்டேன்னு என் கையில சத்தியம் மட்டும் நான் ஆறுன்னு காட்டுறேன். சொல்றாருன்னு சத்தியமண்ட எதுக்கு? அந்த தாலி கட்டி ஆடவன அப்பதான் தெரியும். வரைக்கும் ஆணரசு இல்லாமல் பெண்ணரசு ஆண்டு கொண்டிருக்கிறேன். இருக்கும்போது என் கழுத்தை எவன் தாலி கட்டினான் அந்த தெட்டுக்கள் தேவைய பையன் யாரா இருப்பான். இப்ப ஏற்பட்ட தாலி என் கழுத்துல கட்டணும். நான் சொல்றது கேளுங்க. இந்த தாலி கட்டணும் நீங்க பாக்கணும்னா அவங்க கேள்வி சத்தியம் பண்ணணும். பண்ணுங்க. ஒரே ஒரு சின்ன சத்தியம் பண்ணுங்க. என்ன நடக்குது பாக்கலாம். சத்தியம் பண்ணுங்க. அந்த தாலி கட்டணும்னு பாக்கணும். என்ன தாலி கட்டு யாரா இருந்தாலும் ஆடவரை கண்ணாடி பார்க்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி சத்தியம் பண்ணு. ஆடவரை எப்படியா இருங்க. ஏமா சொல்லுங்கம்மா. எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த ஆம்பளைய? யாரா இருந்தாலும் சரி, என் கழுத்துல யார் தாலி கட்டினாங்களோ அவங்க நிச்சயமா நான் கண்ணரை பாக்கணும். அவங்க நான் எதுவுமே செய்யல. சத்தியம். ஆமா. இப்படி வாமா அந்த நீ தான் வா போந்தாண்ட நடை பாரு. அர்ஜுனா வாடா
சிறகமாட்ட ஓட்டிட்டு வரேன் நல்லா தேவா ஆமா ஏன் காசி யாத்திரை போலாம் உன் களத்துல தாலி கட்டினால ஆறுன்னு கேட்டல ஆமா அந்த ஆள் தான் என் கையில என்னன்னு சத்தி என்னன்னு பண்றேன் யாரையும் செய்யல அப்படின்னு சொன்னேன் ஆமா காசி யாத்திரை போலாம் ஏமாமா நின்றுட்டு ஆமாமா காசி யாத்திரை போலாம் அள்ளி அள்ளின்னு சொல்லிட்டு நாட்டு வெளி போயிருக்கியா பைத்தியக்காரி வா போலாம் எங்க மகாராணி பார்த்தா உனக்கு கேணிச்சுமா தெரியுதா ஏன்டா கேணிச்சுமா தெரியல உனக்கு சரி அவங்க சத்தியம் பண்ணி இருக்கிறா வா நான் பாத்துக்கிறேன் வா நான் இருக்கிறேன் அப்படித்தான் போலாம் நான் பாத்துக்கிறேன் இரவு நேர வேலையில யாருக்குமே தெரியாம திருமணம் செஞ்ச என்னதான் இருந்தாலும் தங்கா ஊசின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு ஒரு துபாரம் வேணும் அந்த துபாரத்துக்கு அதை கோர்க்கிறதுக்கு ஒரு சரடு வேணும் நீ என்னதான் நாட்டையே ஆண்டாலும் ஒரு பெண்ணானவள் ஒரு ஆண்களுக்கு அடக்கம் தான் சாதாரணமா நினைக்காத ஒன்ன விட 1000 மடங்கு வீரம் அடைச்சவன் அர்ஜுன மன்னன் அதனால என் முன்னாலேயே உங்களுக்கு 2 பேத்துக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் சாமி வந்தது வந்தீங்க எங்க மகாராணியும் உங்க அர்ஜுனையும் சேர்த்து வச்சீங்க நானும் இத்தனை நாளா ஆம்பளை வாசிப்பே பிடிக்காத இருக்கிறேன் எனக்கு தான் ஒரு ஆம்பளையும் பிடிச்சுட பகவான் நினைக்கிறியா இல்ல ஏங்க நீங்க அவருக்கு மாமா இப்ப எங்களுக்கும் நீங்க மாமா தான் முன்ன மாலை கொடுங்க இன்னொரு இருமா அள்ளிராணிக்கும் மகாராணிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க நாங்க ஆணுவாடையே இல்லாம நானும் தான் இருந்தேன் அந்த பொட்டுக்காரன் கட்டி வைக்கல அவரு இன்னும் 5 நாளைக்கு நல்லா இருக்கணும் கம்முன்னு ஆகட்டும் சரி இந்தாப்பா என்ன பண்ணோம் போடுறா அள்ளி காலத்துல போடுறா மாலையா பரவாயில்ல சரி ஆகட்டும் நானும் போய் கல்யாணம் பண்றேன் நான் கல்யாணத்துக்கு வந்துருக்கேன் ஆமா அந்த ராணி ஆம்பளையே பிடிக்காது நம்மள்ட்ட இத்தனை நாளா நாயை சொல்லிட்டு இருந்தாலே இப்ப எப்படி அவ ஆம்பளையோட சேர்ந்து வாழ்றா போய் கேட்கலாமா நான் ஒண்ணு பிடிக்கலாம் சொல்றது கேளு கல்யாணம் பண்ணிட்டால இவ கல்யாணம் பண்ணிட்டு இங்கே கூட இருக்கட்டும் நான் அக்னி பயில சேகரனோட போய் பொழைச்சுக்கிறேன் நான் யாருக்கிட்ட போகட்டும் தெரியுமா நான் படுத்தாலும் ஒருத்தனோட தான் படுக்கும் பொட்டிக்காரங்கிட்ட கடையில் நீ அன்னைக்கு தட்டு கட்டிட்டு போது எனக்கு தெரியும் அண்ணா ஆண்டரசு இல்லாமல் பெண்ணர் சேவை நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது அதனால புண்ணுடைய புண்ணியத்தான எங்க திருமணம் முடிந்து விட்டது அதனால என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க இருங்க இங்க பாருங்க கல்யாணம் ஆகிருக்குது எல்லாம் கொண்டாந்து பொண்ணுக்கு மாப்பிளைக்கு மொய் வச்சுட்டு போங்க சோறு சார ஆகிட்டு இருக்குது மொய் வச்சுட்டு சாப்பாடு ஆகிட்டு இருக்குது ரசம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது வேற அந்தாண்ட கிடா வெட்டிட்டு இருக்கிறாங்க கறிஞ்சோறு தின்னுட்டு போவாங்களாம் வாங்க அதனால ஸ்ரீமகாபாரதத்தில் ஒரு பாகமா விளங்கக்கூடிய அள்ளி அரசாணி மாலை அள்ளி அர்ஜுனன் திருமணம் என்ற நாடகம் இதோடு நிறைவு பெறுகிறது. என் நாடகத்தை மணி என்றும் பாராமலும் குளிர் என்றும் பாராமலும் நம் நாடகத்தை கட்டுகளுக்கு அமர்ந்திருக்கிறாங்க ரசிக பெருமக்கள். அவரும் சரி நாடகத்தை விட்டாரு, அவரும் சரி அவர் எப்படிக்கணும் அவர் என்றும் நிறைக்கலாம் அவர் எப்போதும் அப்படி இருங்க.
மகாபாரதத்துல அள்ளி திருமண நாடகம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க நடத்தினோம். நாங்க நடத்தக்கூடிய நாடகம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்கள பாக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம வியாபாரத்தை இன்னும் யூடியூப் சக்கரை புயல் யூடியூப் சேனல் இன்னும் சேகர் அண்ணாவுக்கு எங்க நாடக சபா சார்பாக முதல் நன்றி கிடந்த வணக்கம்.